இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. வருஷம் என்ன இன்னும் போகாம இருக்க? கிளம்புடி. நீ ரெடி ஆயிட்டியா? நானா ரெடி. சரி சரி வா போலாம் அப்படின்னா ஒன்னாவே. என்ன காலையிலேயே ஸ்கூல் பிள்ளை மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருக்க? அதுவா, என்னோட டீம் லீடர் இருக்கான்ல, அவன் தான் ஏதோ ரிசர்ச் பண்ணணுமா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். அதை தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தையாச்சும் சொல்லலாம் தான். சரி சரி வா, போக்குள்ள ஏதாச்சும் நெட்டில் பார்த்துட்டே போவோம். வாடி போகலாம். ஒரு நிமிஷம் டி. என்னாச்சு அதுக்குள்ள? அது ஒன்றும் இல்லை. நைட்டுக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாரும் பேசாம ஒன்றா சாப்பிடலாமா வெளியில? சூப்பர் டி, அவங்களும் வந்துருவாங்க, நீயும் வந்துரு. நம்ம எப்பயும் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் தானே? ஆமா டி, வந்துரு. சரியா? வந்துடுறேன் வா போலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்மளோட கம்பெனில ஒரு ஆட் ஷூட் போகுது. என்ன பாஸ், நிஜமாலுமே வா? ஆமா நிஜமாதான். பாஸ் ஏதாச்சும் பொய் சொல்றீங்களா? ஏன்டா எதுக்கு இப்படி கேக்குற? இல்ல, நம்ம எப்பயும் வெறும் சும்மா அந்த பேம்ப்ளெட் மாதிரி தானே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஷூட் நடக்குதுன்னு சொல்றீங்களே, அதனால தான் கேட்டேன். நீங்க அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு செலவு பண்ற ஆள் இல்லையே. வர வர கொழுப்பு உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. அட சொல்லுங்க பாஸ். அதுவா, நம்ம செலவெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் அவங்களே பண்ணிப்பாங்க. என்ன, நம்மளோட கம்பெனியில் ஷூட் எடுக்கிறாங்க, அதில் நமக்கும் கொஞ்சம் லாபம் வருது. அதான் நீ கஞ்சன்னு ஊருக்கே தெரியுமே. என்ன சொன்ன? பரவாயில்ல பாஸ், நல்லா கஞ்சமாவே இருந்தாலும் நல்ல ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டிங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லை. சரி சரி. ஆமா, எங்க அவளை காணோம்? இன்னைக்கும் லேட்டா இல்லை என்ன, எங்கேயாச்சும் கேன்டீனு ரெஸ்டாரண்ட் போயிட்டாளா? அட பாஸ், அவெல்லாம் வந்துட்டா. நேற்று நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கல்ல, அதை நேற்றே முடிச்சிட்டோம். எதுக்கும் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 3வது கேபினில் தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ வந்துருவா. பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ வேலையா இருந்தா சரி. பாஸ் கீழே பாருங்க, ஏதோ 10 ரூபா இருக்க மாதிரி இருக்கு. உங்கள்தா? எங்க எங்க எங்க? சீக்கிரம் வாடி. என்னடா? அட பைத்தியக்காரா, இன்னமும் தேடுறான் பாரு. பாஸ் பாஸ், அது பேப்பர் போல பறந்துருச்சு. நீங்க என்ன இன்னமும் தேடிட்டு இருக்கீங்க? சே, பேப்பரா? நான் கூட என்னோட பாக்கெட்ல இருந்தா ஏதோ விழுந்துருச்சோன்னு நினைச்சேன். அட பாஸ், உங்ககிட்ட தான் சேஞ்சே இருக்காது, எப்படி இருக்கும் 10 ரூபா? அட ஆமால, பாரு, ஒன்லி என்கிட்ட 2500 நோட்ஸ் தான் இருக்கு. நானும் மறந்தே போயிட்டேன். சரி சரி, எல்லாம் வேலையை பாருங்க. அப்புறம் இதோ அவளும் வந்துட்டாளா, அவகிட்டயும் சொல்லிருங்க இன்னைக்கு ஷூட்டுக்கு வராங்கன்னு. என்ன பாஸ், இன்னைக்கு ஷூட்டிங்கா? ஆமா ஆமா, அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கேட்டுக்கோ. அப்புறம் முக்கியமான விஷயம், வர்றவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறீங்க, சரியா? ஓகே பாஸ். இந்த தடவை ஆள் பிடிச்சிக்கிட்டாதான் அப்புறம் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்போ தான் நமக்கு இனிமேல் தருவாங்க ஆட் ஷூட்லாம். ஒழுங்காக அவங்க கேட்குற மாதிரி பண்ணி தரீங்க. அப்புறம் அந்த வர ஆக்டரையும் நல்லா கவனிச்சிக்கிறீங்க, சரியா? ஓகே பாஸ், நாங்கள் அவர் என்ன கேட்டாலும் நாங்கள் செஞ்சு தரோம். நீங்கள் இங்கே போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரி, உங்களை நம்பி தான் அந்த பொறுப்பை விட்டு போகிறேன். ஏன் பாஸ், பிரீத்திலாம் அவங்களாம் இல்லையா? அவங்க கிட்டலாம் அந்த பொறுப்பு கொடுக்கலையா? அதுவா, அவளுக்கு வேற ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கேன். டேய் அமைதியாடா, பிரீத்திக்கு பாஸ் கிட்ட நிறைய வேலை இருக்கு. என்ன? அட பாஸ், நீங்க வேற இன்னைக்கு ஏதோ வீடியோ அப்லோட் பண்ணனும்னு சொன்னீங்களா, அந்த ஒர்க் இருக்கும் தானே, அதை தான் சொன்னேன். ஆமாம், அவளுக்கு வேற ஒர்க் இருக்கு, நீங்கள் பாருங்க. ஓகே பாஸ், நீங்க போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரி. டோப்பா மண்டை போது பாரு. ஏண்டி இன்னைக்கும் லேட்டா? ஆமாண்டி, நல்ல வேலை எப்படியோ சமாளிச்சிட்டீங்க. சரி சரி வா, நமக்கு தான் இன்னைக்கு பெரிய வேலையை கொடுத்துட்டானே. ஆனால் இவன் சரியான வண்டி, ஏன் அவள் ஆளுக்கு கொடுக்கறது? எப்படிதான் கொடுப்பான் அவள் ஆள்? அப்புறம் அந்த ஆக்டரை கரெக்ட் பண்ணிட்டானா? ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொன்னேன். அவளுங்கெல்லாம் அப்படி பண்ணுறவளுங்க தானே. ஆமாண்டி, இப்போ இவனுங்கிட்ட நம்ம என்ன சாக போகிறோமோ தெரியல. சரி வா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், வா வா. சரி வாங்க போகலாம். அவங்களாம் வந்திருப்பாங்க, நம்ம போய் நம்மளோட சேவைகளை ஆரம்பிப்போம். ஆமாண்டா, பேருக்கு தான் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நீட்டான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னு பேர். ஆனால் செய்யறதெல்லாம் எடுபடி வேலை. என்னடி பண்ணுறது, நம்ம வேலைன்னு வந்துட்டோமே. சரி வாங்க, இங்கே பேசிகிட்டு இருக்காம அங்கே போய் ஒர்க்கை பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கும் வந்துடுவான் அவன் மொட்டை மண்டை. ஆமாம்மா, வாங்க போகலாம். ஓகே சார், முடிஞ்சு. பிரேக் எடுத்துக்கோங்க. அப்பாடி, முடிஞ்சா? ஆள் பார்க்க நல்லா தாண்டி இருக்கான். ஆமாம்மா, நல்லா தான் இருக்கான். என் அழகுல ஒரு பங்கு தான் இருக்கான், இதுக்கே இப்படி வாயை பழக்கிறீங்க? யாரு நீ?
ஆமா, எனக்கு என்னடி குறைச்சல்? ஆமாமாடா, நீ அழகுதான், ரொம்ப பேர் அழக. வாவ், இந்த பொண்ணு கியூட்டா இருக்காளே. சரி வாங்கடி, நாம் போய் இந்த ரூம்ல வெயிட் பண்ணலாம், முடிச்சுட்டு வரட்டும். நமக்கு என்ன வேலைங்க? ஆமா, சரி வாங்க போலாம். டேய், அந்த ஃபர்ஸ்ட் ஹார் மேல அந்த பொண்ணு யாரு? பேர் என்ன? பேர்லாம் சரியா தெரியல சார். யார் அந்த லாஸ்ட்ல ஹைட்டா இருந்தாங்களே அவங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல்ல கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு, குள்ளமா, அந்த பொண்ணு பேரு. ஓ, அந்த பொண்ணா? அந்த பொண்ணு பேரு அட என்னடா நீ மறந்துட்டியா? கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லேன். ஏன் சார், உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கனால தானே கேட்குறேன். அந்த பொண்ணு பேரு எண்ணில் தான் ஆரம்பிக்கும். நிக்கிதா நிக்கின்னு கூப்பிடுவாங்களாம். ஓ, நிக்கியா? சூப்பர் தான். நடத்துங்க, உங்களுக்கு என்ன? அட ஏன்டா நீ வேற, ஃபர்ஸ்ட் கரெக்டாக தானே பார்ப்போம். உங்களுக்குலாம் கரெக்ட் ஆகாமல் இருக்குமா? அதெல்லாம் ஆகும், போங்க. டேய், உன் வாய்முகத்தம் பழிக்கணும்டா. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்புறம் பழிக்கலின்னு வச்சுக்கோங்க. என் வாய் தாண்டான்னு பச்சு மிதிப்பீங்க. எதுக்கு எனக்கு இந்த வம்பு? சரிடா ட்ரை பண்ணி பார்க்குறேன். கரெக்டாச்சுன்னா லக்கு, இல்லைன்னா விட்ற வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? பரவாயில்லையே சார், நல்லா தெளிவாக தான் இருக்கீங்க. வேற என்ன பண்ணுறது? கரெக்டானா பார்க்கலாம், இல்லைன்னா தொலை பண்ணிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஆமாம் சார், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. கிரேட் தான் நீங்கள். ஐயோ, ரொம்ப புகழாதடா. சரி போங்க, அங்கே போயிட போகிறாங்க. அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முழுக்க அவங்க தான் உங்களை பார்த்துக்க போகிறாங்க. அப்படியா? சரி. என்ஜாய் தான், போங்க. டேய், என்னடா என்னோட லவராடா அந்த பொண்ணு? இப்போதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், பார்க்கலாம். பார்த்து இனிமே தான் பேசணும், பார்ப்போம். ஓகே சார், போங்க. பரவாயில்ல, இவரும் நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. பரவாயில்ல, எல்லாம் மெயின்டைன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சிருக்கீங்க. அழகா இருக்கு, எனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? ஆமாங்க, காலிலேருந்து சரியான வெயில், ரொம்ப ஹீட்டாக இருக்குது, தாங்க முடியல. அதனால ஜூஸ் சொல்லிடுறீங்களா? அவ்வளோதானே, இப்போ சொல்லிடுறேன், இருங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நீங்கள் 3 பேரும் இவரை பார்த்துக்கணும்னு தான் சொன்னேன். எங்கே போய் தொலைஞ்சிங்க? அவருக்காக தான் நாங்கள் வெளில வெயிட் பண்ணோம். எப்போ இந்த ரூமுக்கு வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அரட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்கீங்க இல்லை? அவர் போட்டோம், அப்புறம் இருக்கும் உங்களுக்கு. அவருக்கு ஜூஸ் வேணுமா? போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, போங்க. என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு தான் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருந்தேன். இவங்க 3 பேர் தான் உங்களை பார்த்துக்க போகிறாங்க. ஓ அப்படியா, ஹாய். சரி, யாராச்சும் ஒருத்தர் சீக்கிரம் போய் அவருக்கு ஜூஸ் கொண்டு வாங்க, போங்க. ஓகே பாஸ். என்ன இவன் இவ்வளோ கோவமாக முடிச்சிட்டு இருக்கான்? இவனெல்லாம் இங்கே வச்சுட்டு இருக்கக்கூடாது. இருடா, உனக்கு ஒரு வேலை வைக்கிறேன். டே சக்தி, நீ இவர் கூட வந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போய் கவனிச்சுக்கோ, போ. இவனா? ஓகே பாஸ், போய் பார்த்துக்கிறேன். அப்படி போயிட்டான்டா சாமி. சரி, என்ன இங்கே நின்றுட்டே இருக்கீங்க? சீக்கிரம் போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. இப்போ கொண்டு வந்துருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம். ஏசி ஆன்ல தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இந்தாங்க சார் ஜூஸ். தேங்க்யூ ஸோ மச். யூ வெல்கம் சார். எது வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம். சரி. நிக்கி, ஒரு நிமிஷம். இவனுக்கு எப்படி தெரியும் என்னோட பேரு? அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிடுற பேர் எப்படி தெரியும்? சொல்லுங்க சார், என்ன வேணும்? எப்படி உங்க பேர் கரெக்டாக சொன்னா? ஆமா. சரி, சாப்பிட்டீங்களா? ஆமா சார், மார்னிங் சாப்பிட்டேன். நீங்க? நானும் சாப்பிட்டேன். நீங்க என்ன சாரெல்லாம் கூப்பிட வேணாம், பேர் சொல்லியே கூப்பிடலாம். இல்ல சார், பரவாயில்ல, நான் சார்னே கூப்பிடுறேன். பரவாயில்லங்க, நீங்க என்ன நிதிஷ்னே கூப்பிடலாம். என்னோட பேர் நிதிஷ் தான். ஓகே சார். ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். இங்க பாரு, அவர் சொல்றது கேட்டு அது மாதிரியே நடந்துக்க. என்ன சொன்னாலும் செஞ்சு தர, சரியா? ஆனா பாஸ், அவர் சார்னு கூப்பிடாதன்னு சொல்றாரு. இப்ப என்ன அதனால? பேரை தானே சொல்லி கூப்பிட சொல்றான், அப்படியே கூப்பிட்டுட்டு போ. அவனால நமக்கு இன்னும் நிறைய ஆட்லாம் வர வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் அவன் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு போ. ஓகே பாஸ். ஜூஸ் குடிச்சிட்டிங்களா? வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எது வேணாலும் நான் நிக்கி கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். அவ எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தருவா, எந்த ஹெல்ப் வேணாலும். என்னடி பாஸ் இப்படி பண்றாரு? அதான் பாரு, அவன் என்ன கேட்டாலும் செஞ்சு தரணுமா? என்ன விடாம இருக்கா? இந்த பாரு, இவனால முடிஞ்சா செய்யி, இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. அப்படி என்னடி கேட்ட போறான்? ஜூஸை கொண்டு வா, அதை கொண்டு வா, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, இதானே சொல்ல போறான். பாத்துக்கலாம். ஆமா, அவனுக்கு எப்படி அவன் பேர் தெரியும்? அத்தாண்டி பாரு, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. சரிடி. சரி, எனக்கு வேலை இருக்கு. எதுவாக இருந்தாலும் இவங்க 2 பேர்த்திட்ட கேட்டுக்கோங்க, நான் கிளம்புறேன். நீங்க தாராளமா போங்க, எதா இருந்தாலும் அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நிக்கி,
ஏ உன்னாண்டி கூப்பிடுறான் பாரு, என்னமோ பொண்டாட்டி மாதிரி செல்லமா நிக்கின்னு கூப்பிடுறான். கடுப்பா வருதுடி. சரி இரு, நான் போறேன், என்னதான் பண்றான்னு பாப்போம். சரிடி. நிக்கி உங்களை தான். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க உங்க பேர் நிக்கியா? இல்ல இல்ல, எங்க 2 பேரையும் தான் பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு. அதனால எது வேணாலும் கேளுங்க, நான் பண்றேன். ஓ அப்படியா, சரி. நிக்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சார் நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா, சரி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. படி நானே உள்ள தனியா இருக்கும். நிக்கி